டேக் ஒன். வணக்கம் நேயர்களே, என்னுடைய இந்த திருத்தமிழ் என்ற இணையதளத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் ஒரு வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய குரல் கூறி அதற்கு விளக்கம் கூறுவதுதான் இந்த இணையதளத்தின் பழக்கம். அதனால் இந்த முதலாவது நான் கூற விரும்பும் குரல் என்னவென்றால், முன்பு பார்த்தது திருவள்ளுவரின் அந்த அறநூலை புகழ்ந்து எழுதியிருந்தேன். இப்போது ஒரு குரு, அதாவது நம்மை குருன்னு தான் சொல்லுவாங்க முக்கியமா சொல்ல போனா, அல்லது ஆங்கிலத்தில் மாஸ்டர் குரு சொல்லலாம். அவருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை நாம் தர வேண்டும் என்பதை பற்றி, அடுத்து ஒரு மனிதன் எத்தனையோ இழிவுகளை சந்திக்கிறான், எத்தனையோ வாழ்க்கையில் நிகழ்வுகள் வருது, இழிவான நிகழ்வுகள், அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியை தேடி எப்படி செல்ல வேண்டும் என்பதை கூட இந்த குரல் பல கருத்துக்களை புகுத்துவதுதான் மரபு கவிதை தான் திருக்குறள் என்பார்கள். அதை கூட அமைந்திருக்கேன். இப்போது அந்த குரலை பார்ப்போம். தாழ்த்தோர் வீழ்த்தோர் மண் மறைக்க உயர்வு, உயர்த்தோர் நீம் துதிக. உயர்த்தோர் நீம் துதிக. அதாவது விளக்கம் என்னன்னா, தன்னை தாழ்த்துபவனையும் வீழ்த்துபவனையும் மறந்து விட்டு விலகி விடு. மண் மறைக்க, உலக தாயானவள், இந்த பூமி தாயானவள், இயற்கை தாயானவள் பார்த்து கொள்ளட்டும். அப்படி அவனுக்கு தண்டனை அளித்தால்தான் அந்த இயற்கைக்கே, அந்த உலக தாய்க்கே, அந்த பூமி தாய்க்கே உயர்வு என்பது கிடைக்கும் என்ற ஒரு அர்த்தம் மேல இருக்கிற அந்த வரிக்கு வரும். கீழே உயர்த்தோர் நீ துதிக. அப்படி நீ அதெல்லாம் அந்த இயற்கை தாயானவள் பார்த்துக் கொள்வாள் என்று ஒதுங்கி வந்துவிட்டு உயர்த்தோர் நீ துதிக்க. உன்னை உயர்த்துபவனை, உயர்த்தும் அந்த குருவை வணங்கி மனதார நினைத்து அவருக்கு தக்க மரியாதை கொடுத்து வந்தாலே போதும், உனக்கு வெற்றி என்பதும் உயர்வு என்பதும் தானாக வந்து சேரும் என்பதை இந்த குரலின் மூலம் விளக்கம் கொடுக்கிறேன். இது ஒரு குருவுக்கான ஒரு மரியாதை செலுத்தும் இந்த குரலை நான் அமைத்திருக்கிறேன். என்னுடைய குரு முதலாவதாக திருவள்ளுவர், இரண்டாவதாக செல்வம் அவர்கள், மூன்றாவதாக மணிகை அவர்கள். இவர்கள் மூன்று நபர்களுக்கும், என்னுடைய மும்மூர்த்திகளுக்கும் நான் அர்ப்பணிக்கும் இந்த குரலை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்துடன் அடுத்த குரலோடு விளக்கத்தோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.